எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டைல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் எவர்யூத் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரம் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் அப்படின்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் டெய்லி மார்னிங் 6 o'clock போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இதுதான் ப்ராடக்ட்டு எவர்யூத் நேச்சுரல் அட்வான்ஸ்ட் கோல்டன் க்ளோ பீல் ஆஃப் மாஸ்க். இது நம்மளோட ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ராடக்ட்டு. இதில் நேச்சுரலி க்ளோயிங் ஸ்கின்னு இதை யூஸ் பண்ணுறதால நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நான் வாங்கியிருக்கிறது 30 கிராம் ப்ராடக்ட்டு. இதோட ப்ரைஸு 45 rupees கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கலாம், ஓகேவா? ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, லோக்கல் ஷாப்லேயும் நிறைய ஷாப்பில் நீங்கள் இதை பார்க்க முடியும். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நார்மல் ஸ்கின், ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லாம், ஓகேவா? எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் சின்ன சின்னதாக நல்ல ஒரு ஷைனிங்காக இந்த ஜெல்லு மாதிரி கொடுத்துருக்குற அந்த க்ரீமுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. அது கோல்டு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. ஆனால் அது அந்த கோல்டு மாதிரி டாட்டாக தெரிகிறது எல்லாமே அது கோல்டு கிடையாது. கோல்டு இருக்க சான்ஸ் இல்லை, ஓகேவா? கோல்டு சேர்த்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு. கோல்டு விற்கிற ரேட்டுக்கு ஒரு 45 rupeesக்கு இவ்வளோ பேக்கிங்கில் வரதில் எப்படி கோல்டெல்லாம் சேர்ப்பாங்கன்னு உள்ளது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம இது ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்காக யூஸ் பண்ணி அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு உள்ளதை தான் நம்ம பிலீவ் பண்ண முடியும். ஆனால் வேறு இதில் கோல்டு அதெல்லாம் கொஞ்சம் இதில் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்குறாங்க, அப்படி கொடுத்துருக்குறாங்க. அதனால ஸ்கின்னுக்கு நமக்கு நல்ல ஒரு பொலிவு கிடைக்கும், ஓகேவா? நார்மலாக நம்மளோட ஆரஞ்சு ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கும். அந்த விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெஜிடபிளில் இருந்தாலும் சரி, அதை நம்ம சாப்பிட்ற நேரம் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொலிவு வரும்ல. பீல் ஆஃப் மாஸ்க்லேயும் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கிறனால நம்மளோட ஸ்கின்னில் நல்ல ஒரு பொலிவு கிடைக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி ஸ்கின்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லபடியாக உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கணும். ஃபேஸ் வாஷ் வச்சு, இல்லைனா சோப்புனா சோப்பு, உங்களோட விருப்பம். நீங்கள் ரெகுலராக எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லபடியாக ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி டவலில் துடைச்ச உடனே இந்த ப்ராடக்ட்டை டைரெக்டாக அவங்களோட ஸ்கின்னில் ஒரு திக்கான லேயரை அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? தின்னாக மெல்லிசான லேயரை அப்ளை பண்ணினீங்கன்னா பீல் பண்ணி எடுக்கிற நேரம் நமக்கு கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் திக்கான லேயராக அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிங்கரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளாட்டான ப்ரஷ்ஷு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மொத்தமாக நல்லபடியாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டர் ஐ ஏரியாலையும் இந்த ஐப்ரோஸ்லாம் படாமல் வேறு உள்ள இடங்கள்ல எல்லாம் ஃபேஸில் மொத்தமாக கவர் பண்ணுறது மாதிரி நல்லபடியாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆகுறதுக்கு ஒரு 20 minutes ஆகும். இதில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா 15 minutesல ட்ரை ஆகும் அப்படின்னு. ஆனால் 20-25 minutes வரைக்கும் எனக்கு ஆச்சு இது ட்ரை ஆகுறதுக்கு. இப்போது நமக்கு குயிக்காக ட்ரை ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பீல் ஆஃப் மாஸ்க்கு அப்ளை பண்ணின உடனே ஃபேனை எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் எல்லாம் போய் நிற்காதீங்க. அந்த பீல் ஆஃப் மாஸ்கில் என்ன ஒரு பெனிஃபிட் நம்மளோட ஸ்கின்னுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்குதோ அது கிடைக்காம போயிடும். அதனால கண்டிப்பாக நீங்கள் நேச்சுரலான ஏரில் ட்ரை ஆகுறது நல்லது, ஓகேவா? நம்மளோட ஸ்கின்னில் அந்த ஈரப்பத தன்மையோட நிறைய நேரம் அப்படியே இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்கின்னு நல்லபடியாக அதில் என்ன பலன் கிடைக்குமோ அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். அப்போ தான் நமக்கு அதில் ரியலாக என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களோ அது கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதனால நேச்சுரலான ஏரில் நீங்கள் ட்ரை பண்ண விட்டுக்குங்க. ட்ரை ஆன அப்புறமா மெதுவாக கீழ்ப்பக்கம் இந்த நாடி பக்கத்துலேருந்து மெதுவாக உரிச்சு எடுத்துருங்க. ஃபுல்லாக நீட்டாக பீல் ஆகி வந்துடும். எந்த பெயின் எதுவுமே இருக்காது. உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஹேர் எதுவுமே அது ரிமூவ் பண்ணாது. பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எதுவுமே ரிமூவ் ஆகாது. ஜஸ்ட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு தன்மையை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பொலிவு, நல்ல ஒரு பொலிவு, பிரைட்னஸை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு. நீங்கள் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கின்னு நல்ல
ஒரு க்ளோவாக தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டர் அப்ளை பண்ணது மாதிரி ஒரு ஷைனிங்காக அழகாக தெரியுது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து பீல் பண்ணி முடிச்சோன்னா நல்ல ஒரு க்ளோ இருக்கிறது நமக்கு விசிபிளாக கரெக்டாக வந்து பார்க்க முடியுது. இதில் கொடுத்துருக்கிறது மாதிரி விசிபிளாக உங்களால் ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சாக்கோல் மாஸ்க்கெல்லாம் இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கேர் ருட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் தான் செய்ய ஆரம்பிப்பேன். ஓகேவா? ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அப்படி போகும். ஒரு 5 o'clock 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 o'clock வரைக்கும் போகலாம். ஏன்னா வந்து பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன், ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன், ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவேன், டோனர், சீரம் எல்லாம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் அதே மாதிரி தான் இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கு ஒரு 5 o'clock யூஸ் பண்ணினேன். ஓகேவா? யூஸ் பண்ணிக்கிட்டு பீல் பண்ணுற நேரம் அவ்வளோ நல்ல ஒரு பொலிவு இருக்குது ஸ்கின்னில், ஒரு ஷைனிங்காக அழகாக வந்து ஸ்கின் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பார்லரில் போய் நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு வர நேரம் நமக்கு எந்த மாதிரி ஒரு க்ளோ கிடைக்குமோ அந்த க்ளோ கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த க்ளோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ நேரம் நிலச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈவினிங்கில் நான் அப்ளை பண்ணினேன், பீல் ஆஃப் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறமா எனக்கு நல்ல க்ளோ இருந்துச்சு, நைட்டும் அப்படியே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னோடய ஸ்கின்னில் எந்த மாதிரி ஒரு க்ளோ இருக்குமோ அந்த க்ளோ தான் இருந்துச்சு. இந்த பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ண நேரம் எந்த அளவு ஒரு பொலிவு பிரைட்னஸ் இருந்துச்சோ அந்த அளவு பிரைட்னஸ் இல்லை. நார்மலாக எப்போதும் உள்ளது மாதிரி ஒரு ஷைனிங், ஒரு க்ளோ, அந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா நமக்கு நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின்னில் ஒரு க்ளோ வந்துடும். அந்த க்ளோ எனக்கு இருந்துச்சு. அதுக்கு பிறகு இல்லை. ஓகேவா? அதுக்கு பிறகு தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக ரேட் பண்ணுற நேரம் இதில் கொடுத்துருக்குறது என்னென்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன் ஒகேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு போகிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஒரு இடத்துக்கு பர்டிகுலர் இடத்துக்கு போகிறீங்க, நல்லபடியாக உங்களை வந்து ஃபேஸை பொலிவாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ்கை யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரையான பிறகு பீல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரை வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டு டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி க்ரீம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வெளியே போகிறது மாதிரி பார்த்துக்குங்க. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம், ஆனால் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ரெய்னி க்ளவுடெல்லாம் இருக்குது. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஏதாவது டல்லாக எதாவது இருந்துச்சுன்னா, ஷேடோ வர்றது மாதிரி அப்படிலாம் இருந்துச்சுன்னா ரியலி சாரி. திடீர்னு வந்து அப்படி ரெயின் வந்துருச்சு. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசன் ஒகேஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள ப்ராடக்ட்டு. ரெகுலராக இதை யூஸ் பண்ணாதீங்க. அதை விட நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லபடியாக ஸ்கின்னை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக நல்ல ஒரு ஸ்கின்னு வந்து பொலிவோடு அழகாக இருக்கும். ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அது வழியாகவும் போய் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு லோக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.